வணக்கம் ட்ரேடர்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கான இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்ஷன் செல்லிங் எப்படி பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் செல்லருக்கான வாய்ப்புகள் வந்து இங்கே எவ்வளோ தூரம் இருக்குது, ஸோ ஆப்ஷன் பையிங்க்கும் செல்லிங்க்கும் ஸோ என்ன வித்தியாசம், ஸோ ஆப்ஷன் செல்லர் வந்து அதிகமாக ஜெயிக்கிறதுக்கான காரணம், ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செபிலேருந்து ஒரு ரிசல்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்ஷன் பையர் வந்து ஒரு 90% மேலே வந்து லாஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் செல்லர் வந்து அப்படியே அதுக்கு உல்ட்டா ஒரு 90% பீப்புள் வந்து ப்ராஃபிட் எர்ன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ரீட்டைல் ட்ரேட் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங் தான் பண்ணுறீங்க. ஸோ ரீட்டைல் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து லாஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ப்ரொபோஷ்னலாக பண்ணுறவங்க ஒரு அதிகமாக ஒரு கேபிட்டல் வச்சு பண்ணுறவங்க எல்லாருமே ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுறாங்க. ஸோ பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாருமே ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சைடில் அவங்க அந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பல வழியில் வந்து அந்த ஆப்ஷன் மார்க்கெட் வந்து வாய்ப்புகள் வந்து கொடுக்குது. ஸோ அந்த ஒரு வாய்ப்பை வந்து இங்கே எப்படி அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் பையருக்கு இங்கே வாய்ப்பு வந்து கண் முன்னாடி தெரிஞ்சாலும் அது வாய்ப்பு கிடையாது, அது என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க. சரி, ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி காட்டுவோம். அதுக்கு முன்னாடி செல்லருக்கான அட்வான்டேஜ், அவங்களுக்கு வந்து மார்க்கெட் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் முடிக்கிறதுக்கு என்ன வகையில் மார்க்கெட் வந்து அவங்களுக்கு உதவுது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போது ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ 24,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த 24,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கில் உள்ள கால் அண்ட் புட்டு, அதாவது கால் ஆப்ஷன் அதே நேரத்தில் புட்டு, ஓகேவா, புட்டு ரெண்டையுமே வந்து நான் வந்து செல் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டேடல் தான், ஓகேவா, ரெண்டு சைடுமே நான் செல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்டேடல் அப்படிம்பாங்க. ஓகே, இப்போ அதோட ப்ரீமியம் வந்து உதாரணத்துக்கு 200 ரூபா அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஓகேவா, காலோட ப்ரீமியம் 200 ரூபா இருக்குது, புட்டோட ப்ரீமியமும் 200 ரூபா இருக்குது. ஸோ நான் வந்து இதை வந்து நான் எந்நேரம் இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்னா காலையில் 9:20க்கு. ஸோ எல்லாருமே கேள்விப்பட்டதான் 920 ஸ்ட்ராட்டஜி 920 ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து இங்கே ஒரு செஞ்சு காட்டுவோம். ஸோ அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இது வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது, 920 ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அதை வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட்டுக்கு இந்த ட்ரேடை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணால், செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் நமக்கு மார்க்கெட் முடிஞ்ச பிறகு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 24,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதோட காலோட ப்ரீமியம் வந்து 200 ரூபா இருக்குது, புட்டோட ப்ரீமியம் 200 ரூபா இருக்குது. ஸோ இதுக்கான எனக்கு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி வரும்னா 200 பாயிண்ட்ஸ் மேலே வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக இருக்கும். அதாவது இந்த வாரம் மேலே பார்த்தீங்கன்னா 24,600, ஓகேவா, அதே மாதிரி கீழே 24,200. இப்போது இந்த ட்ரேடை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் வந்து எதிராக வந்து ஒரு கால் சைடு வந்து மார்க்கெட் வந்து ஸ்பீடாக நகருது அப்படின்னா எனக்கு கால் சைடில் லாஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்தில் புட் சைடில் உள்ள ப்ரீமியம் எல்லாமே வந்து எனக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரும்.
நெட்டாக பார்த்தோன்னா நான் வந்து பெரிய லாஸ் அப்படிங்கிறது இருக்க மாட்டேன். நியூட்ரலாக இருப்பேன், அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு லாஸில் இருப்பேன். ஓகேவா? இன்கேஸ் இது ஸ்பீடாக போனால் மட்டும். சப்போஸ் இல்லை மார்க்கெட் வந்து 24,400, அதாவது ஃபஸ்ட்டு நான் சொன்ன சினாரியோ இதுதான். மொத்தம் 5 சினாரியோ, 5 உதாரணம் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உதாரணம் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி 24,400க்கு மேலே வந்து ஸ்பீடாக வந்து மேலே போகுது அப்படின்னா எனக்கு வந்து லாஸுங்கிறது இருக்கும். அது வந்து ஆர் நியூட்ரலாக இருக்கலாம், இல்லைன்னா சின்னதாக, அதாவது சின்ன லாஸு இல்லைன்னா நியூட்ரலாக, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஏன்னா ஏதர் சைடில் வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரும். ஸோ ஓகே, ரெண்டாவது சினாரியோ வந்து மார்க்கெட் வந்து நான் 24,400க்கு மேலே ஓப்பன் ஆகி ஸ்லோவாக கிராஜுவலாக இப்படி ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே ஏறுது, டே எண்டில் இப்படி சைட்வேஸ் போய் எனக்கு முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன். எப்படின்னா புட் சைடில் எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும், கால் சைடில் எனக்கு வந்து இந்த ஸ்பீடு இல்லை டைம் டிகேயில் எனக்கு ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ நெட்டாக வந்து அந்த டேவோட நான் வந்து ப்ராஃபிட்டில் தான் வந்து அந்த ட்ரேடை வந்து நான் முடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டாவது சினாரியோவில். இது மூணாவது சினாரியோ 24,400 அந்த இடத்துலேயே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி ரொம்பவே மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் இப்படியே வந்து சைடுவேஸாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே போய் அன்றைக்கான நாள் வந்து முடிஞ்சிருச்சு, பக்கா சைடுவேஸாக ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து அப்பையும் நான் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன். டைம் டிகேல எனக்கு வந்து புட் ஆப்ஷன்லேயும் ப்ரீமியம் கலெக்ட் பண்ணியிருப்பேன், அதாவது டிகேயில் எனக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கோம், கால்லேயும் டிகேயில் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கோம். ஓகேவா? நாலாவது சினாரியோ நம்ம வந்து இல்லை நான் 24,400க்கு கீழே மார்க்கெட் வந்து ஸ்பீடாக இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பீடாக இறங்கினாலும் எனக்கு வந்து புட் ஆப்ஷனில் வந்து லாஸ் அப்படிங்கிறதுக்கும் காலில் ப்ராஃபிட் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்த அதே சினாரியோ தான். அதே இது மார்க்கெட் வந்து ஸ்லோவாக அப்படியே கீழே இறங்கினாலும் எனக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் இருக்கும். எப்படி போனாலும் வந்து அந்த ஸ்பீடு அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் செல்லருக்கு வந்து லாஸுங்கிறது பெருசாக வரும். மற்றபடி மார்க்கெட் வந்து சைடுவேஸாவோ ஸ்லோவாக ஏறினாலோ ஸ்லோவாக இறங்கினாலோ அங்கேயே மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ்கில் நின்றுட்டாலோ வந்து ஆப்ஷன் செல்லர் வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிற இதில் தான் இருப்பாங்க அன்றைக்கான டேயில். ஸோ உதாரணத்துக்கு இது வந்து இவங்க லாஸ் அப்படிங்கிறது வரணும்னா இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டு எதர் சைடில் வந்து ஏதாவது ஒரு பொசிஷன் வந்து இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் தான் அவங்களோட பொசிஷனே அவங்க கட் பண்ணி வெளியே போவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அதுக்கு மேலே அவங்களால உண்மையான லாஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இவ்வளோ அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஓகே, ஆப்ஷன் வந்து செல் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் பையராக இருந்தீங்க அப்படின்னா 24,400 மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் வந்து மேலே தான் போகும்னு நீங்கள் நினைக்கிங்க. ஸோ 24,400 வந்து காலை வந்து பை பண்ணுறீங்க. ஓகேவா? மேலே போகும்னு மார்க்கெட் நீங்கள் எடுத்த பொசிஷன் வந்து ஸ்பீடாக மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்துடுவீங்க. ஸோ மார்க்கெட் வந்து இல்லை இங்கே சைடுவேஸாக அப்படியே போய் முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்னதாகவோ இல்லை ஒரு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறக்கூடிய டைம் டிகேயில் ஒரு லாஸ் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட்டு உங்களுக்கு அகெயின்ஸ்டாக கீழே வந்துட்டால் கண்டிப்பாக பெரிய லாஸ் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பையருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை விட செல்லர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே அதிகமாக தான் இருக்குது. அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் வந்து ட்ரேடிங்கில் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மே மந்தில் 2ஆம் தேதி மார்க்கெட் வந்து ஓட சார்ட் இது நிஃப்டியோட 5 minutes சார்ட்டு. ஸோ இதில் வந்து அந்த கான்செப்டை நான் பண்ணியிருந்தா டே எண்டில் வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்குமா வராதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து நிஃப்டியோட 5 minutes சார்ட்டு இப்போ 9:20க்கு வந்து நான் வந்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான வந்து பேக் டெஸ்ட் டூல் தான் இது. இப்போ வந்து டேட் வந்து மே 2, கான்ட்ராக்ட் வந்து கரண்ட் வீக்லி கான்ட்ராக்ட் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 9:20க்கு நான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்.
9:20க்கு ஸ்டாடல் தான் போட போகிறேன். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். இது ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இது ப்ராக்டிக்கலாக நான் இங்கே பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு ஒரு என்னது புது அனுபவமாக இருக்கலாம். இப்போ இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து மார்ஜின் எவ்வளோ கேட்குறாங்க, டோட்டலாக வந்து 2,54,000 அப்படிங்கிறது கேட்காங்க. மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 30,375 அப்படிங்கிற மாதிரி 12% வர்றதுக்கு. இது வந்து எப்போனா இந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகும்போது இந்த டோட்டல் ப்ரீமியமும், அதாவது கால் வந்து 223 ரூபா ப்ரீமியம் இருக்குது, புட் வந்து 182 ரூபா. டோட்டலாக அந்த ப்ரீமியம் வந்து ஃபுல்லாக 0 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட். மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கும்போது அன்டிஃபைன், எவ்வளோ நாளும் வரலாம். ஏன்னா நம்ம வந்து எட்ஜிங் வந்து எதுவுமே எடுக்கலை, ரெண்டு சைடுமே செல் அப்படிங்கிறது தான் பண்ணோம். மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ நாளும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஓகே, இதோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க 23,994. நம்ம வேணால் சார்ட்டில் வந்து அப்ளை பண்ணிடலாம். நம்ம எடுத்திருக்க ஸ்ட்ரைக் வந்து 24,400 கால் அண்ட் புட் எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளோட ஸ்ட்ரைக் வந்து 24,400. ஃபஸ்ட் நம்ம வந்து அதை மார்க் பண்ணிடலாம். 24,400 ஓகேவா. அதுக்கடுத்து பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து 23,994. அப் சைடில் வந்து 24,805. ஓகேவா. இப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் தான் ஒரு பெரிய லாஸ் அப்படிங்கிறது நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக டே எண்டில் வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ ஆஸ் யூஷுவல் இப்போ வந்து மார்க்கெட் வந்து 24,400 கீழே தான் க்ளோசிங் நடந்திருக்கு. அப்போ புட் ஆப்ஷனில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். புட் ஆப்ஷனில் ஒரு ப்ராஃபிட் இருக்கும். கால் ஆப்ஷனில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட்டோ இல்லை சின்னதாக ஒரு லாஸ், மேக்ஸிமம் லாஸ் இருக்கலாம். ஸோ நெட்டாக வந்து ப்ராஃபிட்டில் தான் டே வந்து முடிஞ்சிருக்கும். நம்ம வந்து அதை பேக் டெஸ்ட்டில் வந்து ஆட்டோ ரன்னில் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த டூலை ரன் பண்ணுறேன் 9:20க்கு. இதை வந்து நான் 3 மணிக்கு இந்த ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன், க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ அந்நேரம் நமக்கு வந்து ரிசல்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ வாட்ச் பண்ணுங்கள், நான் ஆட்டோ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 9:35 9:50க்கு நம்ம லாஸில் தான் இருக்கோம். ஸோ இந்த ட்ரேடுக்கு இன்னொரு இதுவும் நான் சொல்லிடுறேன். இப்படி நான் ஸ்டாப் லாஸ் இதுக்கு அப்போ கிடையாதா அப்படின்னா, உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்கள் கேபிட்டலுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எடுக்கும்போது நமக்கு வந்து டே எண்டில் நமக்கு ரிசல்ட் எப்படி, அதைத்தான் நம்ம வந்து இங்கே ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 10:50க்கு 9:20க்கு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போ 10:50க்கு ஒரு 1,380 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. கால் ஆப்ஷன் சைடில் வந்து 2,400 லாஸு, புட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3,780 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ நெட்டாக அதை கழிச்சது போக ப்ராஃபிட்டில் தான் இந்த ட்ரேட் போயிட்டுருக்கு. ஸோ 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணும்போது நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ 11:30 மணிக்கும் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது, 12 மணிக்கும் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது, 12:30 ஓகே. பார்த்திங்கன்னா 1:30 மணிக்கு வந்து ஒரு 3,442 ரூபா அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போ ரெண்டு சைடுமே டிகேங்கிறது நம்ம எடுத்த ப்ரீமியத்தில் வந்து டிகேங்கிறதா இருக்குது. காலோட ப்ரீமியம் வந்து 223 ரூபா நம்ம ப்ரீமியம் பை பண்ணது, இப்போ 189 ரூபா. ஸோ ஆல்மோஸ்ட் அதில் வந்து ஒரு 30 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டில் வந்திருக்கு. புட்டில் வந்து 182 ரூபாய்க்கு பை பண்ணது, அதாவது செல் பண்ணது, அதுவும் வந்து ஒரு 10 பாயிண்ட் டிகேல 169 ரூபா. அப்போ ரெண்டு சைடுமே ப்ராஃபிட்டுங்கும் போது நெட்டாக ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ 3 மணிக்கு நமக்கு வந்து ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 மணிக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது, 2:30 மணி 2:50 ஓகே. 3:05க்கு பாருங்கள், ஓகே பர்ஃபெக்டாக 3 மணிக்கு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3 மணிக்கு இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து டோட்டலாக ப்ராஃபிட் வந்து 4,964 ரூபா. அப்போ கேபிட்டல் யூஸ் பண்ணதுக்கு ஒரு 2% வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கு.
மார்க்கெட்டில் வந்து கால் அப்படிங்கிறது 223 ரூபா செல் அடித்தது கிட்டத்தட்ட 153 ரூபா. ஸோ அதுலேருந்து 63 பாயிண்ட் நமக்கு வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுலேருந்து 4923 ரூபாயும், புட்டில் வந்து 182 ரூபாய்க்கு செல் அடித்ததா அது நியூட்ரலாக முடிஞ்சிருக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டில் நியூட்ரலாக முடிஞ்சிருக்கு. நெட்டாக வந்து ப்ராஃபிட்டில் தான் அந்த டே வந்து நமக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இதைத்தான் வந்து ஆப்ஷன் செல்லர் வந்து ரெகுலராகவே பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு டெய்லி 2% அப்படிங்கும்போது அவங்க மந்த் எண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸில் தான் இருப்பாங்க. ஸோ பையை காட்டிலும் செல்லருக்கு வந்து ஏன் அட்வான்டேஜ் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது கண்கூடாக வந்து உங்களால் இதில் பார்த்துக்க முடியும். ஸோ அப்போ பை அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி வந்து அது ரிஸ்க் இல்லாமல் தெரியும். இவ்வளோ கேபிட்டலுக்கு நான் எங்கே போவேன், 2.5 லட்ச ரூபா இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது, இந்த கேபிட்டலுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கேட்பாங்க. ஸோ அது உண்மை தான். ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மூலதனம் அப்படிங்கிறத வச்சு தான் பண்ணுவோம். ஸோ அந்த மூலதனம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து நமக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கும் அதிகமாக வாய்ப்பும் இருக்கும். சின்னதாக ஒரு மூலதனத்துக்கு உண்டான ப்ராஃபிட் இங்கே கிடைக்காதான்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது வந்து நமக்கு வந்து பத்தாது. ஸோ ஒரு 10,000 ரூபா அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை வச்சு ஒரு பையராக நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ராஃபிட்டுங்கிறது இதில் வந்து 10%. ஓகேவா? ஆனால் உங்களுக்கு வந்து அது பெரிய விஷயமா தெரியாது. உங்களோட மன ரீதியாக வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த 10,000 ரூபா கேபிட்டல் வச்சு 1 லட்சமாக மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அதாவது பொதுவாகவே வந்து ட்ரேடிங்கில் வந்து எல்லாத்துக்கும் அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு என்ன இங்கே வந்து சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன் பையருக்கு வந்து அன்லிமிட்டட் வந்து ப்ராஃபிட்டு. அதாவது நீங்கள் எடுத்த பொசிஷன்லேருந்து எவ்வளோ போனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்டு வந்து அன்லிமிட்டட். ரிஸ்க் வந்து லிமிட்டட் அப்படிங்காங்க. ரிஸ்க் லிமிட்டட்னால் நீங்கள் ஒரு 100 ரூபா பொருளை வந்து பை பண்ணுறீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே வந்து அது 200 போகலாம், 300 போகலாம். ஸோ அப்போ ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டட். ரிஸ்க் வந்து இந்த 100 ரூபா வந்து டோட்டலாகவே 0 ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க் வந்து அது மட்டும்தான். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, ரிஸ்க் வந்து மினிமம், ரிவார்டு வந்து அன்லிமிட்டட் அப்படிங்குவாங்க. ஸோ அப்படி இங்கே பார்க்கும்போது இதில் ஒரு விஷயம் வந்து நீங்கள் யோசித்து பார்க்கணும். இது டோட்டலாகவே இந்த ட்ரேடுக்கான கேபிட்டலை மொத்தமாகவே நீங்கள் 0 ஆகும்போது 100% லாஸ் அப்படிங்கிறது வந்து லாஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து நீங்கள் எல்லோரும் வந்து யோசிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதான் உண்மை. அதே இது செல்லராக வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்ச ரூபா வந்து ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா 100 ரூபா ப்ரீமியத்தை செல் பண்ணுறாங்க. அது 100 ரூபாலேருந்து 50 ரூபா வந்துச்சுன்னா அவங்களுக்கு 50 பாயிண்ட் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டு. இதே இன்கேஸ் 100 ரூபாலேருந்து 150 போச்சுன்னா லாஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த 50 பாயிண்ட்டு லாஸுக்கு எவ்வளோ இன்றைக்கி தேதிக்கு ஒரு 75 குவான்டிட்டி நிஃப்டியோட லாட் சைஸ் அப்படிங்கும்போது 50 பாயிண்ட்டுக்கு ஒரு 3750 ரூபா அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அப்போ நெட்டாக வந்து இந்த 3750 ரூபா அப்படிங்கும்போது பார்த்தா அவங்க டோட்டல் கேபிட்டலில் அது ஒரு 1 to 1.25% அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் செல்லரை காட்டிலும் பையர் வந்து கேபிட்டலை லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இங்கே எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து யோசிக்கணும் நம்ம. ஸோ இங்கே அட்வான்டேஜுங்கிறது பையருக்கு இல்லை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இருக்குது, எல்லா நாளும் கிடையாது. ஆனால் அதுக்கான சூழ்நிலை அதிகமாக வந்து ஆப்ஷன் செல்லருக்கு தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் இந்த ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி நம்ம இன்டெப்த்தாக இன்னும் வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.